ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் திருப்பதி போன வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து காரில் திருப்பதிக்கு போயிட்டோம். நாங்கள் போனது விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கி பார்க்கறதுக்காக போகிறோம். நாங்கள் எதுவுமே புக் பண்ணல. நாங்கள் எங்கள் தம்பிக்கு மொட்டை போடுறதுக்காக திருப்பதியில் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டிக்கெட் எதுவும் நாங்கள் முன்னாடி புக் பண்ணல. திடீர்னு தான் பிளான் பண்ணி சரி போயிட்டு மொட்டை போட்டுட்டு வரலான்னு கிளம்புனோம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க விஐபி தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போகலாம், அது திருப்பதியிலே போயிட்டு வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அனுபவத்தை நாங்கள் விஐபி டிக்கெட் தரிசன டிக்கெட் எப்படி வாங்கணுன்ற அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திருப்பதி கிட்ட வந்துட்டோம். இந்த திருப்பதிக்கு போகிற வழியிலே இந்த மலையை பார்க்குறப்பவே நம்ம பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த மலை அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக அழகாக இருந்துச்சு. இங்கேயே நாங்கள் பெருமாளை தரிசனம் பண்ண மாதிரி இருந்தது. பாட்டு பாடு, சொல்லு, பாட்டு பாடு. ஏய் சொல்லு, திருப்பதி போய் என்ன பண்ண போற? எங்க போற இப்போ? அப்புறம் அப்புறம் என்ன பண்ண போற? திருப்பங்கள் வரும். திருப்பதி போனா திருப்பதி ரோடு எல்லாம் Let's go. Let's go. ஆல்மோஸ்ட் இப்போ கீழ் திருப்பதி வந்தாச்சு. இப்போ போயிட்டு கீழ் திருப்பதியில் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஹோட்டலில் போயிட்டு தங்கிட்டு காலையில் தான் போய் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ ஹோட்டலுக்கு தான் போகிறோம். இங்கே போகிற வழியிலுமே ஃபுல்லாக இந்த தூணெல்லாம் பெருமாளோட நாமம் போட்டிருக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது. ஹோட்டல் ரூமுக்கு போனோடனே எங்கள் தம்பிக்கு ஒரே குஷியாகிடுச்சு. ஜாலியாக படுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். அங்கே கொஞ்ச நேரம் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நைட்டு அங்கே கீழ் திருப்பதியிலே A2B ஹோட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக போனோம். A2Bயில் சொல்லவே வேணாம், எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்தது. எல்லோரும் ஆளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டோம். பரோட்டா ரொம்பவே நூல் பரோட்டா சூப்பராக இருந்தது.
எங்கள் தம்பி வாட்டர் மெலன் ஜூஸ் வேணும்னு கேட்டார். ஆனால் கொஞ்சம் தான் குடித்தார், சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் காலையில் 6 மணிக்கு தரிசன டிக்கெட் தராங்க. அதுக்கு காலையில் நாங்கள் 2 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு 3 மணிக்கெலாம் நாங்கள் இந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். 3 மணிலேருந்து தான் விடுவாங்க மலைக்கு போகிறதுக்கு. நிறைய பேர் நைட்டே போய் தங்கி அந்த க்யூவில் உட்காடுறாங்களாம். உட்காந்து டிக்கெட் எடுக்கணுமா. ஏன்னா அந்த விஐபி தரிசன டிக்கெட்டு ஒரு நாளைக்கு 800 பேருக்கு தான் தராங்களாம். அதுக்கு மேலே அலௌடு கிடையாது. அந்த விஐபி தரிசன டிக்கெட்டு ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,500 ரூபா. 10,000 டொனேஷன் மாதிரி நம்ம திருப்பதி திருமலாவுக்கு டொனேஷன் மாதிரி கொடுத்துட்றோம். 500 ரூபா தான் டிக்கெட் காஸ்ட்டு. இங்கே 3 மணிக்கெல்லாமே வந்தால் நிறைய கார் நிற்குது. இதுவே நாங்கள் விஐபி இதில் போயிட்டோம், கார் போகிற விஐபி கவுண்டரில் போயிட்டோம். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 1 ஹவரில் போயிட்டு ரீச் ஆகிட்டோம் மேலே மலைக்கு. 4 மணிக்கெலாம் போயிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிறப்ப அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எங்கே டிக்கெட்டு 800 பேர் தான் தருவாங்க. டிக்கெட் கிடைக்குமோ என்னவோ தெரில சொல்லிவிட்டு நாங்கள் போய் நின்னோம். செம்ம பண்ணி காலையில் குளிரில். எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 10,000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து வாங்கணுமான்னு தோணுச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், நிறைய பேர் இந்த 10,000 ரூபா டிக்கெட் வாங்கி பார்க்குறதுக்கு, பெருமாளை பார்க்குறதுக்கு நைட்லேருந்தே உட்காந்துன்னு இருக்கிறாங்களாம். எங்கள் தம்பியும் தூக்கிட்டு போயிட்டு அந்த குளூரில் நாங்கள் உட்காந்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அடித்து பிடிச்சிக்கின்னு ஓடிட்டோம். க்யூவில் நின்று எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிடுது. கிடைக்குமோ என்னவோன்னு நினச்சோம். ஆனால் கிடச்சிடுது டிக்கெட்டு. அந்த டிக்கெட் வாங்குகிற இடத்த உள்ள சேரு ஷோபாலாம் போட்டிருக்காங்க. அங்கே போய் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துன்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஹோட்டல் இருக்குது. அங்கேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலே திருப்பதி மலையில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு மொட்டை போட போனோம். மொட்டை போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ எங்களுக்கு தரிசனம் டைம் ஈவினிங் 4 to 5. இது விஐபி தரிசனன்றதுனால இந்த நேரத்தில் வேறு யாரையும் விட மாட்டாங்க. இந்த 800 பேரும் ஒரு நாளைக்கு 800 பேர், அதேமாரி ஆன்லைனில் புக் பண்ணுற 800 பேர், மொத்தம் 1600 பேர் தான் அந்த 1 மணி நேர தரிசனத்துக்கு விடுறாங்க. அப்போ யாருமே விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மதியானம் லஞ்சும் அங்கேயே அந்த ஹோட்டல்லே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இந்த விஐபி டிக்கெட்டு தரிசன டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ஹோட்டலு. நல்லா இருந்தது. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இப்போ நாங்கள் ஈவினிங் 4 மணிக்கு அந்த க்யூவில் போய் நின்றுட்டோம் போகிறதுக்கு. இது தனி க்யூவு. ரொம்ப நேரமே போகல, கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் உள்ளே போயிட்டோம். குடோனில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் உட்கார வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். இந்த விஐபி தரிசன டிக்கெட்டில் வந்து பெருமாளை வந்து ரொம்ப கிட்டக்க பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து பெருமாளை ரொம்ப கிட்ட பார்த்தோம். அவ்வளோ அற்புதமாக, அழகாக, அற்புதமாக இருந்தார். கூட தாயாரோடு இருந்தார். உள்ளே எங்களுக்கு வந்து சடாரி, தீர்த்தம், பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தார் பெருமாளை பார்க்குறதுக்கு. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து ரூமில், அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கீழ் திருப்பதியிலே இருக்கிற கல்யாண சீனிவாச பெருமாளும் அலமேலு மங்காபுரம் 2 கோவிலும் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சீனிவாச மங்காபுரம் போனோம் கல்யாண வெங்கடேஷ் பெருமாளை பார்க்கறதுக்கு. அந்த பெருமாளுமே, கல்யாண வெங்கடேஷ் பெருமாளுமே சூப்பராக, அற்புதமாக, அழகாக இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே கீழ் திருப்பதியிலேருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில். திருப்பதி போகிறவங்க கண்டிப்பாக இந்த கல்யாண வெங்கடேச பெருமாளையும் மங்காவரமும் போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. இது கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில். இங்கே இருக்கிற பெருமாள் ரொம்பவே அற்புதமாக, அழகாக இருந்தார். இந்த கோவில் குளம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இந்த கோவிலுமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே கல்யாண வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து அலமேலு மங்காவரம் கிளம்ப போகிறோம். இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, புளி சாதம். அதை வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. பெருமாள் கோயிலுனாலே பிரசாதம் தான், புளி சாதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இங்கே கல்யாண வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அலமேலு மங்காவரத்தில் அன்னதானம் போடுறாங்க மதியம். கோயில் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அன்னதானம் கூட இருக்குது. இங்கே வந்து அன்னதானம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டோம்,
ரொம்ப அற்புதமாக இருந்தது. மதியானம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அலமேலு மங்கவரத்தில் டிக்கெட் வாங்கிட்டு ஈவினிங் 4 மணிக்கு தாயாரை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே ஷாப்ஸ்லாம் இருந்தது, அங்கே கொஞ்சம் நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கோவிலுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் ஒருத்தர் உடம்புல ஃபுல்லாக அந்த அலுமினிய பெயிண்ட் அடிச்சுட்டு நின்றுட்டு தர்மம் கேட்டுட்டு இருந்தார். அவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. எங்கள் தம்பி அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும். அவர் பார்க்கறதுக்கு காந்தி தாத்தா மாதிரியே இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் ரூமு வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த திருப்பதி பயணம் எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. அதுவும் இல்லாமல் நாங்கள் பெருமாளை வந்து பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணது தான் எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். கீழ் திருப்பதியில் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருப்பதி பயணம் எங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.